ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம சூப்பரான எபிசோட். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு, அதனால் ரிவ்யூ போடுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் சிந்து பைரவி கதையை பொறுத்த வரைக்கும் 2 எபிசோடாக பேசின அளவுக்கு ஒரு கதை இருக்குது. இவ்வளோ கதையை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ கதை இருக்குது. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆறுமுகத்தை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு சஞ்சய்ங்கிறவங்க வந்திருக்காங்க. டிஎஸ்பி வந்திருக்கிறதுனால எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி மரியாதை அங்கேருந்து வாயான்னு சொல்லிடுறாங்க. செம்ம மாஸ் காட்டுறாரு ஆறுமுகம் அப்படின்னு தான் சொல்லலாம். கடைசியில் பழி வாங்குறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் போயிடறாருன்னு வச்சுக்கலாம். காத்தில் அப்படின்னு அது நிறைய காமெடி இருக்குது. நீங்கள் அதாவது கதையை பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோலாம் பேசினா டைம் ஆகிடும். ஆனால் பார்த்தா இதெல்லாம் பார்த்துட்டு பைரவி வழக்கம் போல் பார்த்தா ஆரம்பத்துட்டு சஞ்சய் அப்படி ஆகும் இப்படி ஆகும், நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அப்படி ஒரு கதையை கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு பக்கத்து பார்த்தா ஆறுமுகம் அப்படியே காமெடி ஃபன் கலாட்டா பண்ணுறாங்க. ஆனால் அந்த பக்கத்து சஞ்சய் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பேசிட்டு என்கிட்ட இருந்து நீ பைரவி பிரிச்சுட்டல, உன்னையும் பைரவி நான் எப்படி பிரிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்து சஞ்சய் பேசிக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவலில் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிவா யோசிச்சுட்டு இருக்காரு ப்ரொமோவில் பார்த்த மாதிரி. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து காஃபி கொடுத்ததுக்கப்புறம் நீ எப்போ பெரியமா கிட்ட சொல்ல போகிற உண்மையை எப்போ இப்பயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவா கிட்ட சிந்து பேசுகிறாங்க பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா கண் கலங்க வச்சுட்டாங்கங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நான் ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் அது கனவு அப்படிங்கும் போது தான் எனக்கே மூச்சு வந்துச்சு. டக்குன்னு கனவுல பார்த்துட்டு என்னப்பா இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு சிவா சிந்துவை தேடி போகிறாரு. ஏன்னா சிந்து சொல்லிட்டாங்க நான் இறந்து போயிடுவோம், உங்களை விட்டு இங்கே வீட்டை விட்டு போகணுன்னா அப்படிங்கிற மாதிரி தேடி போகும்போது அந்த பக்கத்து பார்த்தா சிந்து டானிக் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். நீ எதுக்கு விஷம் குடிக்கிறேன், அதை தட்டி விட்றாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க நான் இருமல் மருந்து குடித்தேன் அப்படின்னு. நீ விஷம் குடிக்கிற மாதிரி கனவு கண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி காலையில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி 2 பேத்துக்குள்ளார குட்டியாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது. சிவா அங்கேருந்து போயிடுறாரு. சிந்து செம்மையாக ஒரு எப்பயும் போல் குழந்தைத்தனமாக சிரிப்பாங்களா அந்த மாதிரி சிரித்து ஒரு ஃபன் கலாட்டா பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தா ஆறுமுகம் முல்லைப்பூ வாங்கிட்டு வராரு, காயத்ரிக்கு பூ வாங்கிட்டு வராரு. முல்லைப்பூ பைரவிக்கு பிடிக்குன்னு எப்படி தெரியுனதுமே சத்யராஜ் அவங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ போய் கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து பார்த்தா அவங்க பங்குக்கு எல்லாரும் போய் ஆறுமுகத்திட்ட செம்மையாக ஃபன் கலாட்டா பண்ணுறாங்க. அன்னபூர்ணி எல்லாம் சேர்ந்துட்டு காயத்ரி எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ அதை போய் பார்த்தா பைரவிட்ட கொடுக்குறாங்க. பைரவி எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்ததா அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் பைரவி இப்போ காயத்ரிக்கு ஒரு மாப்பிளை பார்த்துருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. பாடுறா படித்த பொண்ணு தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா பைரவி அவங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாங்க ஆறுமுகம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு உனக்கு என்ன பூ பிடிக்குன்னு தான் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோமே. அப்போ தான் பைரவிக்கே தெரியுது, ஓஹோ அப்பா கிட்ட கேட்டு தான் ஆறுமுகம் பூ வாங்கிட்டு வந்தாங்களா, வரட்டும்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு சின்ன பிள்ளைய ஸ்கூலில் அடிக்கிற மாதிரி செம்மையாக அடிக்கிறாங்க. சூப்பரான மூமெண்ட் இருக்குங்க. நம்ம ஆறுமுகத்தை சொல்லவே தேவையில்லைங்க. பப்ளி பாய் அடித்தா 50 பேரனாலும் அடித்து வானத்தில் பறக்க விடுறாள். ஆனால் பைரவி கிட்ட பார்த்தோன்னா குட்டி போட்டு போன மாதிரி சின்னதாக சூப்பராக பண்ணுறாரு. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்தோம்னா அதை என்ஜாயும் பண்ணுறாங்க பைரவி. இப்போ பார்த்தோம்னா வீட்டில் அன்னபூர்ணி அந்த ஃபோட்டோவை மகா அவங்கள்ட்ட எல்லாத்தையும் காட்டுறாங்க. மகா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தம்பிகளாக இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் பார்த்துட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கார், ஏற்பாடு பண்ணலாம், நாளைக்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மகா சிரித்து பேசுனாங்க. நான் கூட சந்தேகப்பட்டேன் என்னடா சந்தோஷம் சிரிச்சுலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பக்கத்து மகா கோவமாக நிற்கிறாங்க. இப்போ அவங்க தம்பி போய் என்னக்கா கீழே காயத்ரியை பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் வந்திருக்காங்க, நீ வரலையான்னு கேட்கும்போது முறைச்சி கோவமாக பார்க்குறாங்க. ஏன்டா எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணி இந்த சொத்தில் பாதியை அனுபவிக்க போகிறான், அதுக்கு பதிலாக நீ ஏன்டா காயத்ரியை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் தில்லாலங்கடி பண்ணுறாங்க, எப்படி ப்ரொமோ வருதுன்னு. ஆனால் இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் என்னால் பேசவே முடியலைங்க. ஏன்னா அவ்வளோ கதையை ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா 2 எபிசோடாக வேணால் போடுறேன். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.